2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எனும் தீய சக்தியை விரட்டுவதற்கு மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பழனிசாமி என்ன சொல்வாரு? டிடிவி தினகரன் ஒண்ணுமே கிடையாது, டிடி தினகரன் பாரு, அது கூட என் பேரை ஃபுல்லா சொல்ல தெரியாது. டிடி தினகரன் கூட 4 பேர் தான் இருக்காங்கன்னு பேசுவாரு. இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சிருக்கேங்கிற அளவுக்கு அந்த அமமுகங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கப்பல்ங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான். அது 10 தோல்வி பழனிசாமின்னு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு, அவர் முதல்வரான பிறகு நடந்த அனைத்து தேர்தல்கள்லையுமே ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி இப்பொழுது நடந்த இடைத்தேர்தல் வரை போட்டியிடமே இருந்தார் விக்கிரவாண்டியில. கேட்டா அம்மாவோட எல்லாம் இவரை கம்பேர் பண்ண முடியுமா? அம்மா இருக்கிற கட்சியில அந்த சீட்ல உட்கார்றதுன்னா அம்மாவுடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவரு ஒரு மாதிரி வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்து கட்சியை தன் வசப்படுத்தி வச்சிருக்கிற பழனிசாமி சுயநலத்தை தவிர வேற எதுவும் தெரியாது, துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. தான் பதவியில இருக்கணுங்கிறதுக்காக யாரு காலையும் பிடிப்பார், யாருக்கும் எந்த துரோகம் செய்யக்கூடியவர். அவரையும் அந்த அவருடைய ஆட்சியை பற்றி பேசுவதை தாண்டி இன்னைக்கு திமுக தான் இன்னைக்கு ஜங்ஷன் வருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் அவர் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் திமுகங்கிற தீய சக்திக்கு எதிராக மக்கள் உணர்ந்து விட்டார்கள். பழனிசாமியோட ஆட்சி மேல இருந்த கோபத்தால திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களித்தாங்க. அவர்களும் பிஜேபி பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி வந்தார்கள். பூச்சாடி காமிச்சு எல்லாம் இல்லைங்கிறது இப்ப மீண்டும் மத்திய அரசாங்கம் நிரூபித்து வர்றாங்க. மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மகாராஷ்டிரால அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு தவறுதலா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப கொஞ்சம் சீட்டு கம்மியானதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் அவர்கள் இந்த முறை ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரியை கொடுத்திருக்காங்க. யூபியில இப்ப நடந்த இடைத்தேர்தல் மீண்டும் அவர்கள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் மாற்று மக்கள் உருவாக்குவார்கள். மைனாரிட்டியின் பாதுகாப்பாளர்கள் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவல் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறதுல சிறுபான்மை மக்களும் இந்த தேர்தலை முறியடிப்பாங்க என்கிற நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவாக்கும்.